அதுவும் கூட தான். Discontent with the political and economic system resulted in the number of peasant uprisings. டிஸ்கண்டென்ட்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் இருக்கிறது, அதான் டிஸ்கண்டென்ட்னு சொல்கிறோம். ஸோ பொலிட்டிக்கலாகவும் சரி எக்கனாமிக்கலாகவும் சரி, எக்கனாமி சிஸ்டம் அப்படின்றது அந்த வருமானம் அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடியது, பொலிட்டிக்கல்ன்றது அரசியல் அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடியது. ஸோ இதிலுமே அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பீசன்ஸ்னால் விவசாயிகள் நிறைய வந்து அப்ரைசிங்ஸ் பண்ணாங்க, நிறைய போராட்டங்கள்லாம் வந்து நடத்தினாங்க. The Taiping Rebellion 1850-64 was a major rebellion. இங்கே ரெபிலியன்ன்றது புரட்சி. ஸோ டைப்பிங் ரெபிலியன் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு புரட்சியாக வந்து அந்த காலகட்டத்தில் இருந்தது. இந்த 2 opium wars of 1832 and 1848, China was defeated and was compelled to open its port to Western powers. ஓபிஎம் வார்ஸ் அப்படின்னு 2 வார்ஸ் நடந்தது. 1832லையும் 1848லையும் வந்து நடந்தது. அப்போ